தர்மபுரியில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழு மாவட்டத்தில் உள்ள அரசு பணிகளை ஆய்வு செய்தனர். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழு தலைவர் கோவி செழியன் தலைமையிலான மனுக்கள் குழு, சட்டமன்ற மனுக்கள் குழு உறுப்பினர்கள் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன், செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி, அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா, செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பாபு ஆகியோர் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடம் ரூபாய் 36 கோடி மதிப்பில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினர். தொடர்ந்து தருமபுரி அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் 20 கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிட கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்பு பாப்பாரப்பட்டியில் அமைந்துள்ள வேளாண் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்ற விவசாய கலந்தாய்வு நிகழ்வில் பங்கேற்றனர். பின்பு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்ற மனுக்கள் பெறும் முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இலவச வீட்டுமனை பட்டா, வீடு உள்ளிட்ட பயனாளிகளுக்கு கூட்டத்தில் பட்டா மற்றும் வீட்டு சாவிகள் ஒப்படைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.